ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் TamilSpeaks சேனல். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு செம்மையான பட்ஜெட்குள்ளே ஒரு ஸ்பீக்கரை பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த ஸ்பீக்கர் என்னென்று தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த ஸ்பீக்கர் தான் நான் சொன்னது Core 9 Iball ஸ்பீக்கரு. இந்த ஸ்பீக்கரில் வெளியே பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ ரேஞ்சில் இருக்குது, இது சைஸ் எவ்வளோ, இதோட பவர் ரேட்டிங்கு, கண்ட்ரி எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரேட்டு தெரியும், 945 ரூபா. ஆனால் நான் வாங்கினது எவ்வளோனா 679 ரூபாய்க்கு தான் வாங்கினேன். மொத்தம் 700 ரூபாய்க்குள்ளேயே முடிஞ்சிச்சு. ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கினேன். நான் லிங்க்கும் கீழே கொடுக்குறேன், போய் பார்த்துக்கோங்க. இப்போ இந்த ஸ்பீக்கரை அன்பாக்ஸ் பண்ணுவோம். உள்ளே திறந்தோன்னு பார்த்தீங்கன்னா இந்தமாரி கவர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் எடுத்துருங்க. அது எடுத்துகிட்டு உள்ளே ஸ்பீக்கர் இருக்கும். நான் 3 மாதத்துக்கு முன்னாடி யூஸ் பண்ணேன். நான் உங்களுக்காக இப்போ சும்மா செட்டப் பண்ணி வச்சுருக்கேன். உள்ளே கேட்டலாக்லாம் இருக்காது, எல்லாத்தையும் தூக்கி போட்டுவிட்டேன். இதுதான் அந்த ஸ்பீக்கர், இது Iball. இப்போ ஸ்பீக்கரை வெளியே எடுத்தாச்சு. இப்போ இதை பில்டு குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பிளாஸ்டிக்கில் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் ரொம்ப ஸ்ட்ராங்கான பிளாஸ்டிக். நான் நிறைய தடவை கீழே போட்டிருக்கேன். ஏன்னா 3 மந்த்ஸ்க்கு மேலே யூஸ் பண்ணுறேன். எத்தனை தடவை கீழே போட்டிருக்கோம் நம்மளே தெரியாமல். அப்புறம் இதை பார்த்தீங்கன்னா 3.5 mm ஜாக் கொடுத்துருக்காங்க. அப்புறம் USB போட்டும் கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுத்தையும் நீங்கள் லேப்டாப்பில் சொருவி பாட்டு கேட்கலாம். அப்புறம் இந்த கண்ட்ரோலர் எதுக்குன்னா வால்யூம் ரைஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் லேப்டாப்பில் கண்ட்ரோல் பண்ண தவிர இதுலேயே பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் அப்படியே திருப்பிக்கலாம், மினிமம்ஸும் பண்ணிக்கலாம். இவ்வளோ தான் இது. இப்போ நம்ம இதை லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணி செக் பண்ணி பார்ப்போம். சவுண்ட் குவாலிட்டி நீங்களே கேளுங்க. இப்போ எப்படி கனெக்ட் பண்ணுறது சொல்கிறேன் பாருங்கள். லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இருக்கும் ஹெட்செட் ஜாக்கு, அதில் போய் சொருவிடுங்க. அதில் அந்த 3.5 mm கேபிளை சொருவிட்டு USB போட்டையும் அதில் இன்செர்ட் பண்ணிட்டுருங்க. இப்போது சாங் வச்சு பார்ப்போம். ப்ளே பண்ணுறேன். ஹை வால்யூம் கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ நீங்கள் அந்த குவாலிட்டியை கேட்டிருப்பீங்க, எவ்வளோ சவுண்டாக இருந்திருக்குன்ட்டு. ரொம்பவே நல்லாயிருக்கும், அந்த இறைச்சலும் இருக்காது. அப்புறம் ஒரு முக்கிய குறிப்பு, இப்போ நான் போட்டது வந்து அசுரன் சாங்கு. அதனால் அது வந்து மியூட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா காப்பிரைட்ஸ் ப்ராப்ளம் வரும். அதனால் நான் உங்களுக்கு ஒரு மூவி வச்சு காட்டுறேன். அதனால் அது காப்பிரைட்ஸ் வராது. சில நேரத்தில் அந்த சாங் மியூட் ஆகும். அதனால தான் கொஞ்சோண்டு போட்டு காமிச்சேன். இப்போ நீங்கள் அந்த ஸ்பீக்கரோட அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க. உண்மையிலே நல்லா இருந்திருக்கும். உங்களுக்கு என்ன கேட்டிங்கன்னா நீங்கள் கண்ணை மூடிட்டு வாங்கலாம். ஒரு செம்மையான ஒரு குவாலிட்டியான சவுண்ட் எஃபெக்டோடு வேணும்னா அந்த ஸ்பீக்கர் நீங்கள் கண்டிப்பாக வாங்கலாம். ஏன்னா நான் அதை 4 மந்த்ஸ்க்கு மேலே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டேன். கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணி பாருங்கள். லிங்க் வந்து கீழே முடிஞ்சால் கொடுக்குறேன். இல்லைனா ஃப்ளிப்கார்ட், அமேசானில், நான் ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கினேன். அதிலே போய் சர்ச் பண்ணுங்கள் Core 9 Iball ஸ்பீக்கர்ன்ட்டு. கண்டிப்பாக வரும். இன்றைக்கி வீடியோ முடிஞ்சுது. இது உங்கள் TamilSpeaks சேனல்.